விக்ரமாதித்ய மன்னரோட வீரமான கதைகளை சிம்மாசனத்துல இருந்த 32 பதுமைகளும் போஜராஜன் சிம்மாசனத்து மேல ஒரு படிக்கட்டா ஏறும் பொழுது ஒரு பதுமைகளுமே ஒரு கதைகளை சொல்லுதுங்க. இந்த கதையில 4வது பதுமையான மங்கள கல்யாணி பதுமை போஜராஜன் கிட்ட விக்ரமாதித்யனோட கதையை சொல்ல தொடங்குது. போஜ மகாராஜா, எங்கள் விக்ரமாதித்ய மன்னனின் நாடாறு மாதம் ஆட்சி முடிந்து காடாறு மாதம் ஆட்சி தொடங்கி இருந்த காலம் அது. உஜ்ஜயினி நகரத்துல இருந்த விக்ரமாதித்ய மன்னர் காளி தேவியை வணங்கிட்டு வேதாளத்து கூட காட்டுக்கு செல்ல தீர்மானிக்கிறாரு. இருந்தாலும் இந்த முறை அண்ணன் விக்ரமாதித்யனை தனியா அனுப்புறதுக்கு மனமில்லாத பட்டி, நானும் அண்ணனோட போறேன் அப்படின்னு காளி தேவி கிட்ட அனுமதி பெற்றுட்டு 3 பேருமே சந்தோஷமா காட்டுக்கு கிளம்புறாங்க. காட்டுல இருந்த ஒரு பாதை வழியா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது இவங்க 3 பேரும் ஒரு நகரத்தை அடையறாங்க. அந்த நகரத்துல இருந்த ஒரு பூஞ்சொல்லிக்கு பக்கத்துல இருந்த ஒரு சத்திரத்திலையும் தங்குறாங்க. இவங்க தங்கி இருந்த அந்த இடம் முழுக்க செண்பக மலரோட வாசம் வீசிட்டே இருக்கு. இந்த வாசனை மன்னர் விக்ரமாதித்யனுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவரோட தம்பி பட்டி கிட்ட ஒரு செண்பக மலரை பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. பட்டி அண்ணனுக்காக எந்த தியாகத்தையுமே செய்யறவரு. அவருக்கு ஒரு செண்பக மலரை கொண்டு வர்றதா பெரிய விஷயம். உடனே பூஞ்சோலிக்கும் போறாரு. அங்க செண்பக மலரையும் தேடுறாரு. இருந்தாலும் அவருக்கு செண்பக மலரை தவிர எல்லா விதமான பூக்களும் கிடைக்குது. அதனால பட்டி ரொம்பவே குழப்பமடைகிறாரு. அந்த சமயத்துல 4 வழிப்போக்கர்கள் அந்த வழியா வருவதை பார்த்த பட்டி உடனே அவங்க கிட்ட போய் இந்த செண்பக மலரோட வாசனைய பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா அவங்க, ஆண்கள் இந்த சத்திரத்துல தங்கறது மட்டும் இல்ல, இந்த இடத்துக்கு வருவதே தப்பு, உடனே இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு விறுவிறுன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பட்டி அவங்கள தடுத்து நிறுத்தி சில பொற்காசுகளை அவங்க கிட்ட கொடுத்து அதுக்கான காரணத்தை கேட்கிறாரு. பொற்காசுகளை பார்த்ததும் அந்த வழிபோக்கன்ல ஒருத்தன் விவரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பூஞ்சோலை இப்போது இந்த நகரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்க விஜயரங்கன் அரசருக்கு சொந்தமானது. முன்பு ஒரு சமயத்துல அவருக்கு நீண்ட நாட்களா குழந்தை இல்லாத காரணத்தினால இங்கலாதேவியை வணங்கி கடுமையான விரதத்தை இருக்காரு. இதனால விஜயரங்கன் அரசருக்கு இங்கலாதேவியின் அருளால சீக்கிரத்திலேயே ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. பிறப்பிலேயே அந்த குழந்தையனோட மேனியில இருந்து செண்பக மலரோட மனம் வீசியதுனால அந்த குழந்தைக்கு செண்பகவல்லினே பேர் வைக்கிறாரு. செண்பகவல்லிக்கு திருமண வயது ஆனதும் மன்னர் விஜயரங்கன் அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க ஆசைப்படுறாரு. ஆனா செண்பகவல்லியோ, நான் எந்த ஒரு ஆணையுமே திருமணம் செஞ்சுக்க மாட்டேன், அவ்வளோ ஏன் ஆண்கள் சுவாசிச்ச காற்று கூட என் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. இருந்தாலும் மன்னர் விஜயரங்கன் எத்தனையோ முறை செண்பகவல்லி கிட்ட திருமணத்தை பத்தி பேசி இருந்தாலும் கடைசியா செண்பகவல்லி, இனி ஒரு முறை நீங்க திருமணத்தை பத்தி பேச்செடுத்தீங்கன்னா நான் தற்கொலையே செஞ்சுப்பேன், எந்த ஒரு ஆண்மகனுமே என்னை பார்க்க வரக்கூடாது, மீறி பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால மன்னர் விஜயரங்கனும் தன்னோட மகளுக்காக வேற வழி இல்லாம இதை ஏத்துக்கிறாரு. இளவரசி செண்பகவல்லியும் இங்குள்ள குளத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீராடுறதுக்காக வருவாங்க. அவங்க நீராடி முடிச்சதும் தோழிங்களோட இந்த சத்திரத்துல தான் வந்து தங்குவாங்க. அந்த சமயத்துல யாராவது ஆண்கள் இங்க இருந்தாங்கன்னா விசாரணையே இல்லாம அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு அந்த வழிபோக்கன் பட்டி கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பட்டியும் அண்ணன் விக்ரமாதித்யன் கிட்ட போய் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட விக்ரமாதித்யன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எப்படியாவது செண்பகவல்லியோட சபதத்தை முறியடிச்சு அவளை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதுக்காக 3 பேருமே சேர்ந்து ஒரு திட்டத்தையும் தீட்டி முடிக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி பட்டி பெண் வேடம் போட்டு செண்பகவல்லி கூடவே இருக்கணும், விக்ரமாதித்யனும் வேதாளமும் முதியவர் வேடம் போடணும் அப்படின்னு முடிவு செய்யப்படுது. அடுத்த நாளும் விடிந்தது. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமைன்றதுனால தோழிங்க கூட செண்பகவல்லியும் நீராடுறதுக்காக வந்தாங்க. அப்போ பெண் வேடத்துல இருந்த பட்டி தோழிங்களோட கூட்டத்துல போய் சேர்ந்துக்கிறாரு. அரண்மனையிலையும் கணக்கே தெரியாத அளவுக்கு பணிப்பெண்கள் இருக்கிறதுனால பட்டிய அங்க யாருமே அடையாளம் காணல. செண்பகவல்லியும் நீராடி முடிச்சதும் சத்திரத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாம நேரடியா அரண்மனைக்கே போறா. பட்டியும் அவளை பின்தொடர்ந்து அரண்மனைக்கு போனதும் அங்க நிறைய பணிப்பெண்கள் இருக்கிறதுனால பட்டியால செண்பகவல்லிய நெருங்க முடியல. இதனால எந்த செய்தியும் இல்லாம வெறும் கையோட போய் அண்ணனை பாக்குறதுக்கு மனம் இல்லாத பட்டி ரொம்ப மன வருத்தத்தோட அந்த பெண் வேடத்தெல்லாம் கழிச்சிட்டு தோல்வி முகத்தோட கால் போன போக்குல போயிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு காளி கோவில் இருக்கிறத பார்த்ததும் உடனே அந்த கோவிலுக்கு போய் காளி தேவியும் வணங்கிட்டு வராரு.
அப்போ அந்த இடத்துல ஒரு குளமும் குளக்கரையில ஒரு ஆலமரமும் இருக்குது. பட்டியும் ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்புல அந்த ஆலமரத்து அடியில போய் கண்களை மட்டும் மூடி ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்த ஒரு முனிவர் இவ்வளவு அழகான ஆண் இங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறத பார்த்து தன்னோட மனைவி அந்த குளத்துக்கு நீராடுறதுக்கு வரும் பொழுது இந்த ஆண் அவளோட மனதுல சலனத்தை ஏற்படுத்திட போறான் அப்படின்னு அந்த முனிவர் ஒரு தெய்வீக மூலிகை எடுத்து பட்டியை மீது போட்டதும் அவரு ரொம்ப அழகான பெண்ணாக மாறிடுறாரு. அந்த முனிவர் அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே அவரோட மனைவி அங்க வந்ததும் மரத்தடியில ஒரு அழகான பெண் ஓய்வெடுத்துட்டு இருக்கிறத பார்த்து தன்னோட கணவன் இங்க வரும் பொழுது இந்த பெண்ணை பார்த்து இவ மேல மோகம் ஏற்பட்டுற போது அப்படின்னு அவங்களும் ஒரு மூலிகையை எடுத்து பெண்ணாக இருந்த பட்டி மேல போட்டதும் உடனே பட்டி மீண்டும் ஆணாக மாறிடுறாரு. இப்படி முனிவரும் அவரோட மனைவியும் தனித்தனியா போட்ட மூலிகைய பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு பட்டி விக்ரமாதித்யன் கிட்ட வந்து நடந்த விஷயங்களை விவரமா சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட விக்ரமாதித்யன் மீண்டும் செண்பகவல்லி அடையறதுக்கு இன்னொரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த திட்டத்தின்படி முனிவர் பயன்படுத்திய அதே மூலிகையை பயன்படுத்தி பட்டி விக்ரமாதித்யனை பெண்ணாக மாற்றி விக்ரமவல்லி அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. பட்டியும் விக்ரமாதித்யனும் மன்னர் விஜயரங்கனை சந்திக்கிறாங்க. அப்போ பட்டி விஜயரங்கன் கிட்ட, அரசே, நான் விமாபுரியை ஆட்சி செய்யும் சிற்றரசன். இவள் என்னோட மனைவி விக்ரமவல்லி. எங்களோட ராஜ்யம் உஜ்ஜயினி நகரத்தை ஆட்சி செய்யற விக்ரமாதித்யனுக்கு அடிபணிந்து கப்பம் கட்டி வருது. கடந்த 3 வருடங்களாவே நாட்டுல ஒரே பஞ்சம். அதனால மன்னர் விக்ரமாதித்யனுக்கும் கப்பத்தொகையை சரியா கட்ட முடியல. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம உங்க உதவியை தேடி வந்திருக்கோம். நீங்க உதவி கேட்டு வரவங்கள வெறும் கையோட அனுப்ப மாட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதோட நம்பிக்கையினாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. விஜயரங்கனும் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பட்டி, அரசே, எனக்கு 1,00,000 பொற்காசுகள் தாங்க, அதை நான் 3 மாதத்திலே திருப்பி தந்துடுறேன். அது வரைக்கும் என்னோட மனைவி விக்ரமவல்லிய இந்த அரண்மனையிலே விட்டுட்டு போறேன். பொற்காசுகளை கொடுத்ததும் இவளை என்னோட அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. மன்னர் விஜயரங்கனும் பொற்காசுகளை பட்டி கிட்ட கொடுத்து வழி அமைச்சிட்டு விக்ரமவல்லிய தன்னோட மகள் செண்பகவல்லி கிட்ட கூட்டிட்டு போறாரு. செண்பகவல்லி கிட்ட இவளை உன் கூடவே பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பட்டி காளிதேவி கொடுத்த கூடு வீட்டு கொடுப்பாயும் வரத்தினால ஒரு எலியோட உடலுக்குள்ள புகுந்துட்டு தன்னோட உடலுக்கு வேதாளத்தை காவலா நிறுத்திட்டு அரண்மனைக்குள்ள ஒரு எலியா போறாரு. அப்போ விக்ரமவல்லி ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்த செண்பகவல்லி விக்ரமவல்லியோட சோகத்தை போக்குறதுக்காக ஒரு கதையை சொல்ல தொடங்குறா.